உடல் பலத்தை விட மனோபலமும் அறிவு கூர்மையும் இருந்தால் எப்படிப்பட்ட பலம் பொருந்தியவர்களையும் வென்றுவிடலாம் என்பதை உணர்த்தும் இந்த தெனாலிராமன் கதையைத்தான் நாம இந்த காணொளியில கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். தமிழ் மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி. ஒரு முறை கிருஷ்ணதேவராயருக்கு அண்டை நாட்டு அரசர் ஒருவர் ஓலை அனுப்பியிருந்தார். ஓலையில் கூறப்பட்ட செய்தி என்னவென்றால், மதிப்பிற்குரிய ராஜாவிற்கு, உங்கள் நாட்டின் மேல் நான் போர் தொடுக்க உத்தேசித்துள்ளேன். 3வது பௌர்ணமி அன்று உங்கள் நாட்டிற்கு எதிராக போர் முரசு கொட்டப்படும். எனது நாட்டுப்படையை பற்றி நீங்கள் அறியாததா? நீங்கள் போருக்கு சம்மதமா? கத்தியின்றி ரத்தமின்றி போர் முடிய வேண்டுமென்றால் நீங்களும் உங்கள் நாடும் என்னிடம் தோல்வியை ஏற்றுக்கொண்டு நாட்டினை என்னிடம் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து நாட்டில் எங்காவது ஒரு ஓரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். இப்படிக்கு ராஜசிம்மன் என்று கூறப்பட்டிருந்தது. மன்னர் உடனே அரச சபையினரை நோக்கி அவர்களது கருத்துக்களை கூறச் சொன்னார். சேனாதிபதி முதல் மந்திரிகள் வரை ராஜசிம்மனின் படையை வெல்ல முடியாது என்பதை ஆணித்தரமாக கூறினார்கள். மன்னருக்கும் தெரியும் அந்த படையை வெல்ல முடியாது என்று. மேலும் போர் ஏற்பட்டால் எண்ணற்ற மக்கள் உயிரை இழப்பார்கள், பெரும் சேதம் ஏற்படும். இதற்கு என்னதான் வழி என்று கேட்டார் மன்னர். உடனே அனைவரும் ஆளுக்கு ஒன்றாக பேசினார்கள். அனைவரின் கருத்தும் போரிடாமல் எதிரிக்கு தலை வணங்கலாம் என்பதே. இவ்வளவு நேரம் அனைவரும் பேசிக் கொண்டிருப்பதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த தெனாலிராமன் பேசத் தொடங்கினார். மன்னா, எதிரி மன்னன் ராஜசிம்மனிடம் நீங்கள் மண்டியிட்டு விட்டால் நாளைய வரலாறு நம் நாட்டையே கேலி செய்யும். இத்தனை நாள் நீங்கள் பெற்றிருந்த புகழ் எல்லாம் மங்கி போய்விடும். மக்களுக்கும் பெரிய அவமானமாகிவிடும். அதற்கு பதில் போரிட்டு மடிந்தாலும் மாபெரும் படையுடன் போரிட்டு செத்து மடிந்தார்கள் என்ற வரலாறு இருக்கும் என்று தன் கருத்தை கூறினார் தெனாலிராமன். அரசரை தவிர அனைவரும் தெனாலிக்கு பித்து பிடித்து விட்டது என்று கூறி அவருடன் வாக்குவாதம் செய்தார்கள். முடிவில் மன்னர் சொன்னார், தெனாலிராமன் சொல்வதில் உண்மை இருக்கின்றது. அடிமையாக வாழ்வதை விட போர் செய்து மடியவே விரும்புகிறேன் என்றார். அந்த பேச்சோடு அரச சபை கலைந்துவிட்டது. அதன் பின்னர் மன்னரும் தெனாலிராமரும் நீண்ட நேரம் தனிமையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதற்கு மாற்று வழி உண்டா என்று யோசித்தார்கள். 5 நாட்களுக்கு பின் மீண்டும் அரச சபை கூடியது. அரசரை பார்த்து, மன்னா, உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்தை என்னிடம் விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். எனது உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டினை காப்பாற்றுகின்றேன் என்றார் தெனாலிராமன். அதற்கு மன்னர் சம்மதம் சொன்னார். தெனாலி கூறுவதை போன்று ஒரு ஓலை எழுதி மோதிர முத்திரை பதித்து கொடுத்தார் தெனாலியிடம். அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு தெனாலிராமன் எதிரி நாட்டு மன்னர் ராஜசிம்மன் முன்னால் போய் நின்றார். அரசர் கொடுத்து அனுப்பிய ஓலையை உரக்க படித்தார். மதிப்பிற்குரிய மன்னர் ராஜசிம்மனுக்கு, உங்கள் படைக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல எம் வீரர்கள். போருக்கான நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். உங்கள் படையின் மனபலம் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை என்று நினைக்கின்றேன். அவர்கள் எங்கள் படையோடு போர் செய்வதற்கு பயந்து நடுங்குகின்றார்கள். எதற்கு கோழைகளின் உயிரை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன். இந்த ஓலையை எடுத்து வந்த வீரர் எங்கள் படையில் மருத்துவ உதவி செய்பவர். இவரை உங்கள் நாட்டு சேனாதிபதி சண்டையிட்டு வென்றுவிட்டால் எனது நாட்டை உங்களுக்கு பரிசாக கொடுத்து விடுகிறேன் என்று எழுதியிருந்தது. ஓலையில் எழுதியிருப்பதை கேட்ட ராஜசிம்மன் தெனாலியை மாறி மாறி பார்த்தார். மெலிந்த உருவம் கொண்ட தெனாலியை கேலியாக பார்த்தார். யார் அங்கே? இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்றார் மன்னர். மன்னிக்கவும் மன்னா, ஒரு நாட்டின் தூதுவராக வந்தவரை சிறையில் அடைப்பது போர் மரபுகளை மீறும் செயலல்லவா என்றார் தெனாலி. உமது மன்னர் உம்மை எமது சேனாதிபதியுடன் சண்டை செய்யும்படி அனுப்பியுள்ளதாக இந்த ஓலையில் எழுதியிருக்கின்றார். இது தெரியாதா உனக்கு என்றார் மன்னர். உடனே தெனாலி, அப்படியா மன்னா? எங்கள் மன்னர் இதை பற்றி எனக்கு ஏதும் கூறவில்லை. ஆனாலும் எங்கள் மன்னர் உத்தரவுக்கு கட்டுப்படுகின்றேன் நான். ஆனால் ஒரு வேண்டுகோள். எங்கள் நாட்டு சட்டம் சண்டை செய்யும் முன் சண்டை செய்யும் இருவரும் 3 நாட்களுக்கு சிறையில் இருக்க வேண்டும் என்பதுதான். அதன்படி என்னையும் உங்கள் சேனாதிபதியையும் சிறையில் அடையுங்கள். 4ஆம் நாள் நான் அவருடன் போட்டி போடுகிறேன். உடனே மன்னர் சேனாதிபதியை அழைத்து வரச் சொன்னார். சேனாதிபதி அங்கே வந்தார். அப்போதுதான் தெனாலிராமன் சேனாதிபதியை பார்த்தார். 7 அடி உயரத்தில் ஒரு மாமிச மலை போன்று இருந்தார் அவர். தெனாலியும் சேனா
சேனாதிபதியும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இருவருக்கும் இடையில் ஒரு சுவர் இருந்தது. இருவரும் பார்த்து கொள்ள முடியாது, ஆனால் பேசிக்கொள்ளலாம். இருவருக்கும் நன்றாக சாப்பாடு கொடுத்தார்கள். சாப்பாடு முடிந்ததும், இப்போ சாப்பிட்டதைப் போலத்தான் சண்டையில் உன்னை கொன்று சாப்பிடுவேன் என்று கத்தியபடி இருந்தான் சேனாதிபதி. சரி சரி, அப்போது பார்த்துக் கொள்வோம் என்று மாத்திரம் பதில் சொல்வார் தெனாலிராமன். சேனாதிபதி உறங்க போனதும் இருவருக்கும் இடையில் இருந்த சுவரை தண்ணீர் ஊற்றி மெல்ல மெல்ல கரண்டியால் சுரண்ட ஆரம்பித்தார் தெனாலிராமன். விடியும் போது ஒரு அடிக்கும் அதிகமான அகலம் கொண்ட சுவரை சுரண்டி மெல்லியதாக ஆக்கிவிட்டார். இது ஏதும் சேனாதிபதிக்கு தெரியாது. மறுநாள் சாப்பாடு சாப்பிட்டு முடித்ததும் சேனாதிபதி கத்த ஆரம்பித்து விடுவான், உன்னை கொல்வேன், தின்னுவேன் என்று. சரி சரி சேனாதிபதி, நாளை சண்டையின் போது அதை பார்ப்போம். இப்போது நான் வெற்றிலை சாப்பிடுகிறேன். உன்னிடம் சுண்ணாம்பு இருந்தால் தா என்றார் தெனாலிராமன். சுண்ணாம்பு என்னிடம் இருக்கின்றது, எப்படி தருவது? நமக்கு இடையில்தான் சுவர் இருக்கிறதே என்றார் சேனாதிபதி. இதோ விரலில் பூசிவிடு என்று தான் சுரண்டிய சுவரில் கையால் குத்தினார் தெனாலி. தெனாலியின் கை அடுத்த பக்கம் வந்துவிட்டதை பார்த்து பயந்து விட்டான் சேனாதிபதி. சேனாதிபதி சுண்ணாம்பை பூசிவிடும்போது அவன் கை நடுங்குவதை கவனித்த தெனாலிராமன், என்ன சுவரை உடைத்ததற்கே இப்படி பயப்படுகின்றாய்? எங்கள் நாட்டில் நான் ஒரே அடியில் ஒரு யானையை கொன்றிருக்கிறேன் தெரியுமா? நான் எல்லாம் சும்மாதான். எங்கள் சேனாதிபதி யானையை தனது ஒரு கையால் தூக்கி சுற்றுவதை நீ பார்க்க வேண்டுமே. யாரிடமும் சொல்லிவிடாதே. எங்கள் நாட்டிற்கு வந்த ஒரு முனிவர் எங்கள் படையில் இருக்கும் வீரர்கள் அனைவருக்கும் அசுரபலம் கிடைக்க வரம் தந்தார். அதன் பின்னர் தான் எங்களுக்கு இப்படி அசுரபலம் கிடைத்தது என்று கூறினார் தெனாலிராமன். எல்லாவற்றையும் கேட்ட சேனாதிபதி நன்றாக பயந்து விட்டான். மறுநாள் நாட்டு மக்கள் அனைவரும் சண்டையை காண வந்தார்கள். மன்னர் தன் வாளை சேனாதிபதிக்கு கொடுத்து தலையை கொய்து விடு என்றார். பின்னர் தெனாலியை பார்த்து, உமக்கு என்ன ஆயுதம் வேண்டுமோ கேட்டு வாங்கிக் கொள் என்றார். மன்னா, எனக்கு ஆயுதம் எதுவும் வேண்டாம், வெற்றிலை மாத்திரம் கொடுங்கள் என்றார் தெனாலிராமன். மன்னர் சிரித்துக்கொண்டு ஆகட்டும் என்றார். 2 வீரர்கள் ஓடி வந்து ஒருவர் வெற்றிலை கொடுத்தார், மற்றவர் சுண்ணாம்பு கொடுக்க போனார். சுண்ணாம்பை சேனாதிபதியின் நெற்றியில் வையுங்கள், நான் எடுத்துக் கொள்கின்றேன் என்றார் தெனாலிராமன். சேனாதிபதியின் நெற்றியில் சுண்ணாம்பு வைத்ததும் தன் கை முட்டியை முறுக்கினார். அவ்வளவுதான். ஐயோ, என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று தெனாலியின் காலில் விழுந்து விட்டார் சேனாதிபதி. மன்னா, இவர்கள் நாட்டின் மேல் படையெடுக்கும் ஆசையை விட்டுவிடுங்கள். இவர் ஒருவரே நம் படையை அழித்து விடுவார் என்று நடந்த எல்லாவற்றையும் சொன்னார் சேனாதிபதி. சிறைச்சாலை சுவரை பார்த்த மன்னரும் உண்மை என்றே நினைத்துவிட்டார். அப்புறம் என்னங்க, தெனாலியின் சமயோஜித அறிவும் மனோபலமும் அவருக்கு எப்போதும் போல வெற்றிகளையும் பாராட்டுகளையும் கொடுத்தது. மன்னர் ராஜசிம்மன் ஒரு குதிரை வண்டியிலே நிறைய பொற்காசுகளை தெனாலியின் மன்னருக்கு பரிசாக கொடுப்பதாகவும் தன்னை மன்னித்து விடும்படியும் மன்னர் ஓலை எழுதி தெனாலிராமனிடம் கொடுத்துவிட்டார். வெற்றியோடு நாடு திரும்பும் தெனாலிராமரை வரவேற்க மன்னரும் மக்களும் எல்லையில் காத்திருந்தார்கள். இந்த தெனாலிராமன் கதை மனோபலமும் நமக்கு நம்மேல் நம்பிக்கையும் இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் எதிர்த்து வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத உணர்த்தது இல்லைங்களா? அடுத்து இன்னும் ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.